யாரையாவது பின்தொடர்வது என்றால் உண்மையில் என்ன அர்த்தம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சமூக ஊடகங்களில் ஒரு பொத்தானை தட்டினால் மட்டுமே அது நடந்துவிடும். ஆனால் கிறிஸ்துவின் உண்மையான சீடராக, பின்தொடர்பவராக இருப்பதற்கு அதைவிட இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. அது உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும் ஒரு சாகச பயணம். முதலாவதாக, இதற்கு நம்பிக்கை தேவை. இருட்டில் லீடரை பின்தொடரும் விளையாட்டை விளையாடுவது போல இதை அடுத்து என்ன வரப்போகிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த தலைவரை தெரியும். அவருடைய அடிகளை நீங்கள் நம்புகிறீர்கள். முழு திட்டமும் உங்களுக்கு தெரியாத போதும் இயேசுவை நம்புவதே ஒரு உண்மையான சீடராக இருப்பதன் அர்த்தம். இரண்டாவதாக, இதற்கு இதய மாற்றம் தேவை. இது வெளியில் மட்டும் ஒரு நல்ல மனிதராக இருக்க முயற்சிப்பது பற்றியது அல்லல்ல. இது இயேசு உங்களை உள்ளிருந்து மாற்ற அனுமதிப்பது, சுயநலத்திற்கு பதிலாக அன்பையும், கோபத்திற்கு பதிலாக மன்னிப்பையும், பெருமைக்கு பதிலாக தாழ்மையையும் மாற்றிக்கொள்ள உங்களுக்கு உதவுவது பற்றியதாகும். இறுதியாக, இதற்கு செயல்பாடு தேவை. உண்மையான சீடர்கள் சும்மா நின்று கொண்டு கேட்பதில்லை, அவர்கள் நகருகிறார்கள். தில்லை, அவர்கள் நகருகிறார்கள், செயல்படுகிறார்கள். மற்றவர்கள் புறக்கணிக்கும் மக்களை அவர்கள் நேசிக்கிறார்கள், சரியானவற்றிற்காக குரல் கொடுக்கிறார்கள். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் தேவனுடைய ஒளியை பகிர்ந்து கொள்கிறார்கள். இது எப்போதும் எளிதானது அல்ல, இதற்கு நிச்சயமாக தைரியம் தேவை. ஆனால் கிறிஸ்துவின் உண்மையான சீடராக இருப்பது என்றால் நீங்கள் ஒருபோதும் தனியாக நடப்பதில்லை. உங்களை உருவாக்கி, உங்களை நேசித்து, உங்களை ஒரு அற்புதமான பாதைக்கு வழிநடத்தும் அந்த ஒருவருக்கு அருகிலேயே நீங்கள் எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம்.